வழக்கறிஞர் திருச்சி பொன்முருகேசன், நிறுவனர் தலைவர், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம், தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர். தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் பேசி வந்த சூழ்நிலையில் 7 உட்பிரிவுகளைச் சேர்ந்த பல்லர் சமூகத்தினரை ஒன்றாக இணைத்து அவர்களை தேவேந்திரகுல வேளாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிலர் 2009 மற்றும் 2010 முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவருடைய தலைமையில் பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டு ஜனார்தனன் கமிட்டி ஒன்றை நிறுவினார்கள். அந்த கமிட்டி கிடப்பில் இருந்த சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அது கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சிலர் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஹன்ஸ்ராஜ் வர்மா என்ற குழுவை தமிழக அரசு நியமனம் செய்தது. அந்த குழுவில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற செய்தியை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் நாங்களெல்லாம் கலந்து கொண்டோம். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு, பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். நாங்களும் கூட பல்லர், பன்னாடி உள்ளிட்ட 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளராக அறிவிக்க வேண்டும் என்று கூட நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் இந்த சமூக மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீண்டாமை நிகழ்வுகள், அவர்களுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இழிவு நிலைகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த குழுவானது, ஹன்ஸ்ராஜ் வர்மா அவருடைய குழுவானது மத்திய மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் 7 உட்பிரிவை சேர்ந்தவர்களை தேவேந்திரகுல வேளாளராக அறிவிப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சமூக மக்கள் இன்னும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியே இருக்கிறார்கள். அவர்களுக்கான தீண்டாமைகள் இன்னும் குறையவில்லை. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையில் அவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதால் அவர்களை தொடர்ந்து எஸ்சி பட்டியலிலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை மத்திய மாநில அரசுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? மத்திய அரசுக்கு அந்த அறிக்கையை அனுப்புகிறது. மத்திய அரசு பாராளுமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனாதிபதி அவருடைய, குடியரசுத் தலைவர் அவருடைய ஒப்புதலை பெற்று கடந்த 1/6/2021 அன்று ஜிஓ 50/2021 படி 7 உட்பிரிவை சேர்ந்தவர்களையும் தேவேந்திரகுல வேளாளராக நாங்கள் அறிவிக்கின்றோம். ஆனால் இந்த சமூக மக்கள் கல்வி, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சூழ்நிலையால் அவர்கள் தொடர்ந்து எஸ்சி பட்டியலில் தொடர்வார்கள். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து சமூக மக்களை படிக்க வைப்பதற்கு, அவர்களை பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் பார்த்து வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதாவுடைய தூண்டுதலின் அடிப்படையில் சில தலைவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் பணங்களை கொடுத்து எஸ்டி பட்டியலில் இருந்து இந்த சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க சொல்லி அவர்களை தூண்டி விடுகிறார்கள். அதன் அடிப்படையில் அங்கிருந்து அமித்ஷா அவர்களை வரவழைத்து தேவேந்திரகுல வேளாளர்களை நாங்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி மாநாடு நடத்தினார்கள். நரேந்திர மோடி அவர்களை வர சொல்லி நாங்கள் எஸ்சி பட்டியலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி மாநாடை நடத்தினார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா போட்டியிட்டது. ஆனால் ஒரு தொகுதியில் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை, அந்த பிரதிநிதிகளை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அந்த பாஜக அரசு கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த எஸ்சி சமுதாய மக்களை, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எடுத்துவிட முடியாது என்பது மத்திய அரசுக்கும், அதாவது பாஜக அரசுக்கு நன்றாக தெரியும் என்பதால் இவர்களெல்லாம் வைத்த கோரிக்கையை பாஜக கைவிட்டு விட்டது. கைவிட்ட பிறகு
தற்சமயம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள், அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டி தேனியில் 2/8/2025 அன்று ஒரு மாநாடை நடத்துகிறேன், தமிழின சொந்தங்களே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை நடத்துவதற்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. நாங்களும் அதை தடுப்பதற்கான முயற்சிகளும் செய்திருக்கின்றோம். இன்றைக்கி கூட உயர் டிஜிபி அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். எஸ்சிஎஸ்டி ஆணையர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். தேனியில் இருக்கக்கூடிய எஸ்பி, டிஎஸ்பி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளிடமும் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். இருந்த போதிலும் நான் இது வாயிலாக என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால், பல்லர் சமுதாய மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால், பல்லர் சமுதாய மக்கள் எஸ்சி பட்டியலில் இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு எங்கள் சமுதாயத்தில் 100 தலைவர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்கள் பேசி ஏதேனும் முடிவெடுக்கட்டும், அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்யட்டும், போராட்டங்களை செய்யட்டும், அவர்களுக்கான உரிமைகள் இருக்கிறது, செய்யட்டும். ஆனால் எஸ்சி சட்டத்தின்படி பட்டியல் சமுதாயத்தை சாராத ஒரு நபர், அவர் எஸ்சி சமுதாய மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனையையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும் வகையில் ஒரு செயலை செய்தால் அது எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 படி அது குற்றம் என்று தெளிவாக சொல்கிறது. அதன் அடிப்படையில் அவர் அந்த மாநாட்டை நடத்தினால் எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். அது ஒரு புறம் இருந்தாலும் 1925ஆம் ஆண்டு இவர் சார்ந்திருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய சானார் சமுதாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும், வெளியேற்றியதை தடுத்து நிறுத்தி மீண்டும் அவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த பொன்முருகேசன் சொன்னான் என்று சொன்னால், இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் சேர்ந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி இருக்கையில் எங்கள் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது எங்கள் சமுதாய மக்களுக்கிடையே இது வெளியில் போகலாமா போகக்கூடாதா என்ற ஒரு பிரச்சனை இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் திடீரென்று நாங்கள் இந்த சமூக மக்களை எஸ்டி பட்டியலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. ஆனால் சீமான் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், யாரை பார்த்தாலும் சரி. நான் வீரன் சுந்தரலிங்கத்தை பற்றி சொன்னோம்னா, நான் வீர சுந்தரலிங்கம் என் பாட்டம் பாரு, இமானுவேல் சேகரனாக்கா இமானுவேல் சேகரன் என் தாத்தாம் பாரு, முத்துராமலிங்க தேவர் என் தாத்தாம் பாரு, அப்புறம் ஒண்டி வீரனோட முப்பாட்டம் பாரு, ராஜராஜ சோழைய முப்பாட்டம் பாரு. ஆனால் ஒன்றை மட்டும் சீமான் அவர்களுக்கு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் எந்த சாதி யாருக்கு பிறந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் யாருக்கோ பிறந்து விட்டு போங்கள், அதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் எங்கள் சமூகத்துக்குள், எங்களுடைய சமூக மக்களுடைய பிரச்சனைக்குள் எங்களுக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒரு சாதிய மோதல்களை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டினால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, எஸ்சி பட்டியலில் இருந்து ஒருவரை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீண்ட நெடிய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஆய்வின் அடிப்படையில் மத்திய அரசு மாநில அரசு என்ன செய்யணும்னா ஒரு குழுவை நியமனம் செய்ய வேண்டும். அந்த குழு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்கே உள்ள கருத்துக்களை பரிமாற்றம் செய்ய வேண்டும். அது ஒத்த இசைவு உள்ள கருத்துக்களாக இருந்தால் அது பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்றத்தில் இரு அவைகளும் முடிவு செய்து அதற்கு ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அது நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் சீமான் அவர்கள் வருகின்ற தேர்தலிலே ஓட்டு வாங்க வேண்டும், தேவேந்திர சமுதாய மக்களுடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக, ஓட்டு அரசியலுக்காக, ஓட்டு பொறுக்குவதற்காக இந்த தேவேந்திர சமுதாய மக்களை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் உங்களை பட்டியலிருந்து வெளியிலே கொண்டு போகிறோம் என்று சொல்லி வருகிறார். உண்மையாகவே சொல்கின்றேன், இதன் வாயிலாக தேவேந்திர வேளாளர் சமுதாய சொந்தங்களே, இளைஞர்களே, நீங்களும் சரி நானும் சரி ஒரு தாய் பிள்ளைகள். நமக்குள் ஆயம் இருக்கலாம், நாம் எதுவாக இருந்தாலும் பேசி முடித்துக் கொள்ளலாம். இவன் யார், சீமான் யார், இவர் யார், சீமான் யார், இவருக்கும் நம் சமூகத்துக்கு என்ன இருக்கிறது, இவர் வந்து விடுவார்,
இதே சீமான் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்வாரா, அல்லது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் நடத்தி வைப்பாரா, அல்லது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இவர் சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வைத்து நடத்தக்கூடிய தொழில்களில் பார்ட்னராக சேர்த்துக் கொள்வாரா, அல்லது வேலையிலேயாவது சேர்த்துக் கொள்வாரா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. இன்னும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டு வருகிறது. இன்னும் பல்லர் சமுதாய மக்கள் ஆங்காங்கே சாதி வெறிகளால் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இன்று கூட கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த கவின் என்ற ஒரு இளைஞர், பட்டதாரி இளைஞன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வேறு மாற்று சாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்து வந்தார் என்பதால் அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். இதுபோன்று காலங்காலமாக இமானுவேல் சேகரன் முதற்கொண்டு பசுபதி பாண்டியன் மனைவி முதற்கொண்டு அதன் பிறகு சிங்காரம், இப்போ சமீபமாக இறந்து போன முத்துமோனம், தீபக் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏராளமான இளைஞர்கள் தீண்டாமை வன்கொடுமையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போதெல்லாம் கண்டுகொள்ளாத சீமான் இப்பொழுது இந்த சமூக மக்களை காக்க வருகிறேன் என்று சொல்வது பித்தலாட்டம் என்பதை இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாக்குகளை பாரதிய ஜனதா அறுவடை செய்வதற்கு அத்தனை நாடகங்களும் நடந்துவிட்டு தோல்வியில் முடிந்து விட்டதால் இன்று சீமான் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டு தேவேந்திர வேளாளர் சமூக மக்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மரியாதைக்குரிய சீமான் அவர்களே, நீங்கள் இந்த முடிவை கைவிடவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக எங்களுடைய போராட்டங்கள் நடக்கும். நீங்கள் திருச்சி பக்கமே தலை காட்ட முடியாது என்பதை பகிரங்கமாக இதன் மூலமாக எச்சரிக்கை விடுக்கிறோம். பட்டியல் வெளியேற்றன்ற பேச்சுக்கு எங்கள் சமூகத்தில் சுத்தமாக ஆதரவு கிடையாது. நான் அதை ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும். அவங்க கேட்டபடி டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த பட்டியல் வெளியேற்றன்ற பேச்சை ஆரம்பித்தார். ஆரம்பித்து 2 மாநாடு போட்டார். 2018, 19, 20களில் 2 மாநாடு போட்டார். 2021 டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னுடைய கட்சி சார்பாக 66 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி மொத்தமாக அவர் வாங்கி ஓட்டு 37,000. 66 தொகுதிகளில் 37,000 ஓட்டு வாங்கினார். அவர் ஒரு 6,000 சில்லற ஓட்டு வாங்கி படுதோல்வியை சந்தித்தார். இந்த தேர்தல் அரசியல் களத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கையின் நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய களம் தேர்தல் தான். தேர்தலில் படுதோல்வி அடைந்த டாக்டர் கிருஷ்ணசாமி பட்டியல் வெளியேற்றத்தின் பெயரை சொல்லி இன்னொருவர் அரசியல் பண்ணுகிறார், திருநெல்வேலியை சேர்ந்த திரு ஜான் பாண்டியன். இவர்கள் யாருக்குமே எங்கள் மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கும் கிடையாது. அப்போ பட்டியல் வெளியேற்றன்றது ஒரு பெரிய புரட்சிகர முழக்கம் மாதிரியும் அது வந்துச்சுன்னா ஒரு சீமான் சொல்கிறபடி அது ஒரு பெரிய ஒரு தமிழில் எழுச்சி மாதிரியும் அப்படியெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சென்னையிலேருந்து 2 பஸ்ஸில் ஆளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாட்ஸ்அப்லலாம் நியூஸ் வருது. ஒரு பஸ் அனுப்புகிறோம், ஒரு கை செலவுக்கு 350 ரூபா பணம் கொடுக்குறோம், வாட்ஸ்அப்பில் செய்தி வருது. 2 பேர் தான் போகிறாங்களாம். ஒருவேளை டிரைவரும் கண்டக்டருமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவில் தான் அந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு இருக்குது. அது போக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கவின் ஜெய் கணேஷ் என்கிற அந்த வாலிப பையன் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கார். அந்த தம்பியோட அப்பா அவர் சொல்கிறாரு, நாளைக்கு மறுநாள் என் தலைவர் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி கை நீட்டி சொல்லார், என் தலைவர் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காருன்றார். அப்போ அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்கள் ஜெய் கணேஷோட அப்பாவை பாருங்கள், கவின் ஜெய் கணேஷோட அப்பாவை பாருங்கள். அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தின் கோரிக்கை யார் பேசுகிறான்னு பார்த்து நான் நாளைக்கு மறுநாள் எங்கள் அண்ணன் திரும்ப வராரு அப்படின்றார், எங்கள் அண்ணன் தலைவர் திரும்ப வராரு அப்படின்றாரு. இன்னைக்கு தான் திரும்ப எங்கள் போயிருக்காரு. நான் சாதியை நம்புகிறவன் கிடையாது, ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக நான் சொல்கிறேன். நான் பல்லர் சமூகத்தை சார்ந்தவன். திரும்ப பல்லர் சமூகம் இல்லை, பறையர் சமூகம். ஆனால் எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் திரும்ப நாளைக்கு வராருன்றாரு. நேற்று ஜான் பண்ணி போயிருக்காரு, இன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமி போயிருக்காரு. ஆனால் எங்கள் சமூகத்தில் பாதிக்கப்படும் போது எங்கள் மக்கள் யாரை தலைவராக கூப்பிட்றாங்க? திரும்ப தலைவராக கூப்பிட்றாங்க. ஏன் கூப்பிட்றாங்க? திரும்ப அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இந்த மக்களுடைய குரலை திரும்ப எதிரொலிக்கார், அதனால் திரும்ப தர்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம், இந்த வெங்காயம், இதெல்லாம் எங்கள் சமூகத்தில் ஒரு பொருட்டே கிடையாது. தமிழ்நாட்டில் எண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5,000 பேர் 10,000 பேர் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உருட்டிகிட்டு இருப்பானுங்க. எவனுக்கும் தேர்தல் களத்தில் நின்று பட்டியல் வெளியீட்டின் பெயரால் இது பட்டியல் வெளியேற்றம் நடந்தால் அப்படி நடந்தணும் இப்படி நடந்தணும்னு எவனையாச்சும் விவாதத்துக்கு வர சொல்லுங்கள், ஒருத்தனும் வரமாட்டான். எந்த டிவிக்காரனும் இவங்களை சீன்றதே கிடையாது. சொல்லப்போனால் அரசியலில் பெரிய எழுச்சியாக இருந்த அந்த 95க்கு அப்புறம் அந்த ஏற்பட்ட எழுச்சியை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் எங்கள் சமூகத்தில் ஊடுருவி சில பேரை தங்களுடைய கைக்கூலிகளாக மாற்றி இது மாதிரியான பிரச்சாரங்களை செய்து பட்டியல் விட்டு மாற்றுறேன், பேரை மாற்றுறாங்க. 7 உட்பிரிவு ஒன்றா சேர்த்து ஒரே பேரை மாற்றுறாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. 7 உட்பிரிவு ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு பேர் வைக்கலாம், ஆனால் 7 உட்பிரிவு பேரை அழிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? சட்டப்படி அது தவறு. அதுக்காக அண்ணன் வழக்கு போகிறேன்னு இருக்காரு. வழக்கு நடத்துவோம் அந்த வழக்கை.
அது எப்படி தவறுனா, கலைஞர் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. அருந்ததியர்கள் இதே மாதிரி 7 உட்பிரிவு, அந்த 7 உட்பிரிவுகளுக்கும் அருந்ததியர்ன்ற ஒரு அரசாணை அவர் கொடுத்தார். நீங்கள் விரும்புனா நீங்கள் அருந்ததியர்னு சான்றிதழ் வாங்கிக்கலாம், நீங்கள் விரும்புனா பகடைன்னு சான்றிதழ் வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் விரும்புனா பல்லன்னு சான்றிதழ் வாங்க முடியாது. நான் அசிங்கமான ஒரு பேரான தேவேந்திர வேளாளர்ன்ற பேர் தான் நான் வாங்கி ஆகணும். அதனால் நான் வாங்கலை இன்றைக்கி வரைக்கும். அது அசிங்கமாக தான் நாங்கள் கருதும். எங்கள் மக்கள் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது. உட்சாதி பிரிவுகள் வந்து இது வந்து 7 சாதியை நீங்கள் ஒன்றா சேர்க்குறது. 7 சாதியை ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு பேரில் விருப்பப்பட்டா வாங்கலான்னு கலைஞர் ஜனநாயகவாதி அவர் செஞ்சார். மோடி ஜனநாயகவாதி கிடையாது. RSS ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம். அவர்களால் தூண்டி விடப்பட்டவர்களின் கோரிக்கை தான் இந்த கோரிக்கை. பட்டியல் வெளியேற்றம் என்பதை நான் சவாலாக விடுகிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு சவாலாக விடுறேன். அண்ணன் 2 மாநாடு நடத்தினாங்க. பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக மாநாடு நடத்தி அந்த மாநாடு வெற்றி பெற்றது. அந்த மாநாட்டில் கடுமையான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றினோம். அந்த செய்திகள் எல்லாம் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பட்டியல் வெளியேற்றன்ற பேச்சுக்கு மக்கள்கிட்ட ஆதரவே கிடையாது. இப்பவும் நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் காலத்தில் நான் சவால் விடுறேன். திரு ஜான் பாண்டியனோ திரு கிருஷ்ணசாமியோ இல்லை இன்னும் பிற இந்த பட்டியல் வெளியேற்றம் பேசுகிற இந்த அவுடேட்டடான இந்த தலைவர்களோ பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையின் பெயரில் நான் சவால் விடுறேன். நான் திருநெல்வேலிக்காக நான் சவால் விடுறேன். நெல்லை தொகுதியில் ஜான் பாண்டியன் நெல்லை தான். நெல்லை தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு பார்த்தா நீ வாங்கி காட்டு. நீ சொல்கிற பட்டியல் வெளியிட்டு தான் மக்கள் ஆதரிக்க நான் சொல்கிறேன். சுற்றி கிராமங்களில் பலர்கள் இருக்காங்க. 10,000 ஓட்டு நீ வாங்கி காட்டு. நான் சவால் விடுறேன். நீ பெரிய தலைவர் தானே. ஜான் பாண்டியன் அப்படி இருக்கட்டும். கிருஷ்ணசாமி ஓட்டப்பிரான தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு பட்டியல் வெளியேற்றத்தின் பெயரால் பட்டியல் வெளியேற்றம் மட்டும் செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் என்ற சொல்லி இன்னைக்கு பத்திரிகையாளர்களில் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு கோரிக்கை எங்கள் மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது. அப்படின்னா எங்கள் மக்களுக்கு என்னன்னே தெரியாது. எங்கள் மக்கள் இந்த சமூக இழிவிலிருந்து வெளியே வாழ்றோம்னு நினைக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது இந்த 4 பேர் இப்படி சொல்றதுனால சில பேர் அதை ஆதரிக்காங்க, அவ்வளோதான். அதனால் தமிழ்நாடு அரசும் இந்த பட்டியல் வெளியிட்டம் பேசுகிற சில அரசு ஊழியர்கள் பட்டியல் வெளியிட்டம் பேசுகிறானுங்க. இப்போ சீமான் போட்டிருக்க அந்த கூட்டத்தில் கூட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற தேவேந்திரகுல அரசு ஊழியர்கள் போட்டிருக்கான். இந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு என்ன பட்டியல் வெளியிட்ட வேண்டி கிடக்கு? ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் பென்ஷன் வெளியேற்றம் கேட்கலாம். எனக்கு பென்ஷன் வேண்டாம், இந்த எஸ்சியில் நான் பார்த்த வேலை எனக்கு ரொம்ப இழிவாக இருக்குது, அதனால் எனக்கு பென்ஷன் வேண்டாம், நான் பென்ஷன் ஒப்படைக்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு ஒரு சவால் விடுங்க. நீங்கள் அந்த கூட்டத்துக்கு தான் சீமான் போயிட்டுருக்காரு. சீமான் ஒரு சராசரி அரசியல்வாதியோட மோசமான அரசியல்வாதி. எப்பவும் இளவு நடக்கும் போல சீமான் அரசியல் பண்ணுவார். இன்றைக்கி ஜெய் கணேஷ் செத்து போயிருக்கான். எங்கள் வீட்டில் நாங்கள் துக்கம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இவன் 2ஆம் தேதி கூட்டம் போட்டுட்ருக்கான். இவனுக்கு என்ன தெரியும் சீமானுக்கு? அவுட் ஆஃப் பேக்வர்ட் காஸ்ட்னு சொன்னவன். ஓபிசினா என்னடான்னு உங்கள் பத்திரிகையாளர் ஒரு கூட்டத்தில் கேட்காங்க. 3-4 வீடியோ இருக்குது யூடியூப்பில். நான் சீமானை பற்றி விமர்சனம் எதுக்குமே ஆதாரம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஓபிசினா என்னன்னு சீமானை கேட்கும்போது அவுட் ஆஃப் பேக்வர்ட் காஸ்ட் அப்படிங்கிறான் சீமான். இந்த அளவில் தான் சீமானோட அடிப்படை அறிவு, சமூக அறிவு இருக்குது. சீமானுக்கு எதை பற்றி எதுவும் தெரியாது. வாட்ஸ்அப்பில் படிக்கிறவர் அவர், அவ்வளோதான். ஈழத்தை பற்றியும் சீமானுக்கு தெரியாது. நாங்கள் ஈழத்துக்காக நின்றவர்கள். சீமான் 2009 தான் வந்தாருங்க ஈழ அரசியலுக்கு. போர் முடிஞ்ச பிறகு புலிகளே இல்லைன்னு ஆன பிறகு தான் சீமான் அரசியலுக்கு வர்றாரு, ஈழ அரசியல் பேசுகிறாரு. பிணங்களின் மீது அரசியல் செய்கிறார் சீமான். இப்பொழுதும் எங்கள் பல்லர்கள் கொலை செய்யப்பட்ட போது அந்த பிணங்களின் மீது தான் சீமான் அரசியல் செய்கிறார். தீபக் கொலை செய்யப்பட்ட போது சீமான் என்ன செய்தார்? தீபக்கை கொலை செய்தவர்கள் சீமான் சாதிக்காரர்கள் தான். அந்த கொலை செய்தார்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது அவர்களோடு நட்பு பாராட்டுகிறவர் சீமான். சீமான் உண்மையிலேயே தேவேந்திர மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாருன்னா தென் மாவட்டங்களில் 2 குழுக்களாக பிரிஞ்சு மோதி கொண்டு இருக்கிற நாடார் சமூக மக்கள் ஒரு பிரிவு, நாடார்களோட எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது, இவர்களில் ஒரு பிரிவு மோதி கொண்டிருக்கிற இந்த சமூகங்களுக்கிடையே இணக்கத்தை உருவாக்குவதற்கு சீமானால் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தால் சீமானுக்கு அப்படி ஒரு நோக்கமே கிடையாது. அவர்களோட நல்ல நட்பிலே இருக்கிறார். ஆனால் பட்டியல் விட்டு எங்களை வெளியேற்றுவேன் என்று இன்றைக்கு கூட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு 4 பேர் போவான். நான் கூட்டமே வராதுலாம் நான் சொல்லலை. ஏன்னா எங்கள் மக்களே இந்த சமூக இழிவிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது எங்களால் செய்ய முடியுமான்னு பார்க்காங்க, அதுக்கு இதை பார்க்குறாங்க. ஆனால் பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே அறவே ஆதரவு கிடையாது. நம்ம அண்ணன் பொன்முருகேசன் போட்ட 2 மாநாடுகள் அதுக்கு சாட்சி. அந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்த மக்கள் சாட்சி. நாங்கள் மாநாடு போட்டோம்னா இது பெரிய எழுச்சிகரமான விஷயமா இருந்தால் நாங்கள் மாநாடே போட்டிருக்க முடியாது, நாங்கள் மாநாடே நடத்திருக்க முடியாது. திருச்சியில் அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கும், திண்டுக்கல்லில் கூட்டம் போட்டார் அங்கேயும் எதிர்ப்பு வந்திருக்கும், கரூரில் போட்டார் அங்கேயும் எதிர்ப்பு வந்து எந்த எதிர்ப்பும் கிடையாது. பட்டியல் வெளியேற்றம் பற்றி நாங்கள் பேசும்போது மக்கள் அது என்னன்னு கேட்குறாங்க. பட்டியல் வெளியேற்றமே வேண்டாண்டா, முட்டாள்தனமான கோரிக்கைடாது. பொது வெளியில் சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து. எல்லாரும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லும்போது நான் மட்டும் இடஒதுக்கீடு வேண்டாம். 3% இருக்கிற ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு 10% இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கு. அப்போ பார்ப்பனர்களுக்கு பட்டியல் உள்ளேற்றம், பல்லனுக்கு பட்டியல் வெளியேற்றமா? என்ன இவங்க அரசியல் பேசுகிறாங்க? நீங்கள் இந்த பட்டியல் வெளியிட்டம் பேசுகிற யாருமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் கிடையாது. முதல்ல அந்த பத்திரிகையாளர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. நாங்கள் ஏதோ பொது அரசியலிருந்து நாங்கள் விலகி நிற்கிற மாதிரியும் இந்த அரசுகளுக்கு இது மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போ அரசு ஊழியர்கள் சில பேர் பட்டியல் வெளியேற்றன்ற பேரில் கூட்டம் நடத்துறவனுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்ருக்கான், பணம் கொடுத்துட்ருக்கான். செக்ரட்டரியேட்டில் ஒரு 100 பேர் இருக்கான், அதில் ஒரு 50 பேர் இந்த பட்டியல் வெளியிட்ட கோஷ்டிக்கு ஆதரவாக இருக்காங்க. அந்த 50 பேர் நாங்கள் லிஸ்ட்டு அரசுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த 50 பேர் மேலே அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்.
ஏன்னா எஸ்சி பட்டியலில் நீ பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டு இடஒதுக்கீடு வேண்டாம் இன்னொருத்தனுக்கு எடுத்துகிட்டு இருந்தால் நீ முதல்ல வேலையை ராஜினா பண்ணு. அப்போ அதுக்கான ப்ரொவிஷனை அரசு உண்டாக்கணும். ஒரு செக்ரட்டேரியட்லையோ இல்லை ஒவ்வொரு கலெக்டரேட்லையும் ஒரு 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 டேபிளை போட்டு ஒரு சேரை போட்டு ஒரு தாசில்தார் லெவலில் ஒருத்தர் போட்டு யாருக்கெல்லாம் பட்டியல் வெளியிட்ட வேணுமோ அவங்களாம் அவன் சர்டிஃபிகேட் வந்து கொடுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 பேர் வரமாட்டான். இதுதான் பட்டியல் வெளியிட்டத்தின் லட்சணம். ஆக பட்டியல் வெளியிட்டம் பேசுகிறவர்கள் தெம்பு இருந்தால் தேர்தல் களத்தில் அதை நிரூபித்து காட்டட்டும். அப்படி ஒரு கோரிக்கையே கிடையாது. பட்டியல் வெளியேற்றத்தை அண்ணன் பொன்முருகேசன் தலைமையிலே நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறோம். அதற்காக நாங்கள் வழக்காடு மன்றத்துக்கு செல்வோம், உயர்நீதிமன்றத்துக்கு செல்வோம், உச்சநீதிமன்றத்துக்கு செல்வோம். மோடி RSS தூண்டிவிட்ட இந்த விவகாரத்தில் நாங்கள் மோடியும் RSSஐயும் இந்த களத்தில் நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம். எங்கள் மக்கள் இவர்கள் நினைப்பது போல நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று கோஷம் போட்டால் விசிலடிக்கிற சில பேர் இருப்பார்கள். ஆனால் இது ஒரு கந்தக கிடங்கு. அதை நாங்கள் 95 கலவரத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதை மீண்டும் செய்து இந்த மண்ணில் ஒரு ஒரு கலவர சூழலை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நமக்கு வாய்த்த ஒரு பெரிய சாபக்கேடு, இந்த நாட்டின் பிரதமரே ஒரு சாதி உசுப்பேத்தி மேடல் பேசுவார். நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன்னாரு. இன்னைக்கு தேவேந்திரன் ஒருத்தன் செத்து கிடக்கான். நரேந்திரன் எங்கே போனார்? வேர் இஸ் மோடி? வேர் இஸ் மோடி? கிடையாது. மோடி வரமாட்டார். மோடி நாடக நடிகர், அவ்வளோதான். அவர் பாராளுமன்றத்துக்கே வரமாட்டார். மக்கள் மன்றத்துக்கு இப்படி வருவார், மேடைகளில் பேசுவார். பல முறை சொல்லிவிட்டார். 10 நிமிடம் 20 நிமிடம் நான் தேவேந்திர குல வேளாளர், நீ சொல்லாட்டாலும் எங்களுக்கு பெருமை இருக்குது, நான் தேவேந்திர குல வேளாளர், அது இது உங்களுக்கு 10 நிமிஷம் பேசினேன் வச்சேன். என்ன இதெல்லாம்? இந்த நாட்டில் என்ன நடக்குது? பத்திரிகையாளர் தான் எங்களுக்கு துணை நிற்கணும். உங்களை நம்பி தான் இந்த ப்ரெஸ் மீட் அண்ணன் நடத்துகிறாரு. நாங்கள் அவர் தலைமையில் பட்டியல் வெளியிட்டதை மிக கடுமையாக எதிர்க்கும் என்பதை தேவேந்திர குல சமுதாய அரசியல் தலைவர்களுக்கும் சொல்லிக்கிறேன், பத்திரிகையாளருக்கு சொல்லிக்கிறேன், பொதுமக்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் தளபதி அவருடைய அரசு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை ஏதோ லட்சக்கணக்கான பேர் கேட்காங்கன்ற மாதிரிலாம் தயவுசெய்து நீங்கள் நம்பாதீங்க. அப்படி ஒரு பேச்சே கிடையாது. அதனால் இதில் துணிகரமாக பட்டியலை பாதுகாப்பதற்கு இந்த அரசு, எங்கள் இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கு இந்த அரசு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரஸ் மீட்டினோட நோக்கம். தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை கருத்திலே கொண்டு எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி இது என்ன கேள்வி?